நீங்க உங்களோட டான்செட் ஹால் டிக்கெட்டையோ இல்ல மார்க் ஷீட்டையோ தொலைச்சிட்டு டூப்ளிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம திருத்திருன்னு முழிக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. Stick around and I'll tell you how. I got broads in Atlanta, just to me in the family, credit cards and the scammers, hitting the licks in the band, legacies. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 விஷயம் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடி விச் இஸ் டிமாண்ட் டிராஃப்ட், 2 கவர் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் கவர் லெட்டர், 1 ரெக்வசிஷன் லெட்டர் அண்ட் உங்களோட டான்செட் மார்க் ஷீட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த நேஷ்னலைஸ் பேங்க்கில் வேணால் போய் எடுக்கலாம். நான் வந்து கனரா பேங்க்கில் போய் எடுத்தேன். ஸோ நீங்கள் பிரான்ச்சில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் எடுக்கிறீங்க அந்த பிரான்ச் பேர் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் அப்ளிகண்ட் யார் போடுறீங்களோ உங்கள் பேர் போட்டுருணும். அண்ட் பேயிஸ் நேம் அப்படின்ற இடத்துல த செக்ரட்டரி டான்செட் அப்படின்றத போடணும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் மட்டும் போடுறீங்கன்னா ஹால் டிக்கெட் ஒரு மார்க் ஷீட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போடுறீங்கன்னா வெறும் 100 கொடுத்தா போதும். ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணுன்னா 100 200 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் இருக்கும். கனரா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 94 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, அதை தான் நான் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் இஷ்யூ அ டிமாண்ட் டிராஃப்ட்னு கொடுக்கணும். நீங்கள் கேஷ் கொடுத்துக்கோங்க. அகேன்ஸ்ட் கேஷ் கொடுத்துட்டு மேலே டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. அகெயின் பேயிஸ் நேம் வந்து செக்ரட்டரி டான்செட், அமௌண்ட் 100, பேபிள் வந்து சென்னை கொடுக்கணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது, அதுதான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மறுபடியும் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட் கொடுக்கணும். அண்ட் யுவர் மொபைல் ஒரு டெலிஃபோன் நம்பர். டிடி அப்ளை பண்ணதும் ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். நான் என்னோடய காப்பி காட்டியிருக்கேன் பாருங்கள். அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில் போய் நான் கேட்டு பார்த்தேன். அவங்க வந்து அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா தான் டிடி எடுக்க விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்கு வேரியஸ் பேங்க்ஸோட எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபைனல் டிடி பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டிடி எடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, நான் 2 கவர் வாங்க சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபர்ஸ்ட் கவர் தான் நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் போட்டு அனுப்ப போகிறோம். அதுதான் அவுட்டர் கவர். அந்த அவுட்டர் கவரில் வந்து ஃப்ரம்மில் உங்கள் அட்ரஸ் போட்டு 2ல் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது செக்ரட்டரி டான்செட் சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 இந்த அட்ரஸை தான் நீங்கள் போட்டு அனுப்பணும். அண்ட் வந்து இதில் நான் ஒன்று இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். மேலே வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்ட் ரெண்டுத்தில் எப்படி அனுப்புறீங்களோ அது வந்து நீங்கள் சென்டரில் எழுதணும். உங்களோட அப்ளிகேஷன் போய் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரீச் ஆகிறதும் அது பதிலுக்கு திரும்ப வர்றதுக்கும் ஒரு 1 வீக் ஸ்பேன் எடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் போடுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஃப்ரம் வந்து பாட்டம் லெஃப்ட் சைடு இருக்கணும் அண்ட் 2 வந்து அப்பர் ரைட் சைடு இருக்கணும். அதுவும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நம்மளோட ஹால் டிக்கெட் திரும்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் வரணும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ண போஸ்ட் கார்டு. அண்ட் 2ல் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டணும். அதனால் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. 2 10 ருபீஸ் ஸ்டாம்ப் அண்ட் 1 5 ருபீஸ் ஸ்டாம்ப். இந்த செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டை தான் அவங்க வந்து அனுப்புவாங்க நம்ம ஹால் டிக்கெட்டோ மார்க் ஷீட்டோ ரிட்டன் வச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் அவுட்டர் கவரோட சேர்த்து இது வந்து நீங்கள் உள்ளே மடித்து வச்சிடணும். கொஞ்சம் கவனமாக வீடியோ பார்த்து இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் எதாவது ஃபால்ட் ஆனால் கூட உங்களுக்கு அது வராமல் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்வசிஷன் லெட்டர் எழுதணும். இந்த மாதிரி என்னோடய ஹால் டிக்கெட் தொலைஞ்சிச்சு ஆர் என்னோட மார்க் ஷீட் தொலைஞ்சிச்சு அந்த மாதிரி போடணும். ஸோ ஃப்ரம்ல அகெயின் உங்கள் அட்ரஸ் போட்டுட்டு 2 அண்ணா யூனிவர்சிட்டி த செக்ரட்டரி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கொடுத்துருங்க. சப்ஜெக்டில் உங்களுக்கு எது இல்லையோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இல்லைனா ஹால் டிக்கெட், மார்க் ஷீட் இல்லைனா மார்க் ஷீட் போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து எனக்கு வந்து ஹால் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் ஷீட்டை வந்து சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு மார்க் ஷீட்டையும் வச்சு கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி அடித்த காப்பின்னா அடிச்சிடாதீங்க. நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிளாரிட்டியோடு சொல்லுங்கள். அதே மாதிரி என்க்ளோசர்ஸில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிடி கொடுத்துருக்கேன், மார்க் ஷீட் கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோடய ஹால் டிக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணணுன்னு ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணோம். சில பேர் என்னென்னா ஹால் டிக்கெட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, மார்க் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு தேவையான ப்ரூஃபும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிடி வந்து 200 ருபீஸ்க்கு எடுத்து அனுப்பணும். ஸோ இதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அண்ட் இந்த சமயத்தில் நான் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். உங்களோட போஸ்ட் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட் அனுப்புகிறோம். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் ரீச் ஆச்சா இல்லையான்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா வெறும் 3 ருபீஸ் தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ்
நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்களா, உங்கள் போஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம போஸ்ட் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரிலீஃபாக இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லோரும் போடுறதுனா போடலாம், இது ஆப்ஷனல் தான். ஓகே, இவ்வளோ சொல்லியிருக்கேனே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை மீறியும் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பின் கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னு நான் போடுறேன். உங்களுக்கு இது மீறியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன், எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் வந்து இதை போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணோடனே இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். அதனால தான் என்னால் ஹால் டிக்கெட் திரும்ப வந்ததை வந்து காமிக்க முடியல. ஐ ஹோப் ஐ கிளாரிஃபைட் யுவர் டவுட்ஸ். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போடுறேன். Stay tuned for another exciting video. Until then, it's Reena signing off. Bye.